அக்கா கூமாப்பட்டி அண்ணா நல்லா இருக்காரா? அந்த கிஸ்ஸிங் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கீங்களான்னு. கம்ஃபர்டபுள் தான். ஆனா கிஸ்ஸுக்கெல்லாம் நோ அப்படின்னு தான் சொன்னாங்க. செல்லக்குட்டி அபி மேம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அவ்ளோ ஸ்வீட். ஐயோ! ரொம்ப கியூட். அவங்களோட கியூட்னஸ்க்கே ஒரு பெரிய லவ். வணக்கம். நான் உங்க வாசன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்க டைரக்டர் அண்ட் புரொடியூசர் சார்க்கு ரொம்ப நன்றி. அக்கா கூமாப்பட்டி அண்ணா நல்லா இருக்காரா? அய்யய்யோ! இல்ல. சரி விடுங்க. அ ஆல்ரெடி நர்வஸா தான் இருக்கேன். இதுல இங்க ஒரு பல்ப் வாங்குனதுல இன்னும் ரொம்ப நர்வஸ் ஆயிட்டேன். ஐபிஎல் இந்தியன் பினல்லா. ஸோ இந்த படம் வரக்கூடிய 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது தியேட்டர்ல. எல்லாரும் மறக்காம உங்க குடும்பத்தோட, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் பாருங்க. இது இது என்னோட முதல் படம். நெறைய தப்புகள் கண்டிப்பா நான் செஞ்சிருந்திருப்பேன் உள்ள. நீங்க பார்த்துட்டு உங்களோட ஹானஸ்ட்டான ரிவ்யூ சொல்லுங்க. நானுமே என்னோட என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேனோ, அதெல்லாம் கண்டிப்பா நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ராஜேஷ் மாஸ்டர். ஸோ அ பாட்டு ரிலீஸ் ஆன உடனே டான்ஸ் எல்லாருமே நல்லாயிருக்கு, நல்லாயிருக்குங்கும்போது எனக்கு அவ்ளோ ஷாக். எதனாலன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள பையன். நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அ அவருக்கு தெரியும் என்னோட கூச்சம் எவ்வளோன்னு சொல்லி, அ சிங்கிள் ஷாட் ஆட வச்சாருங்க. அது வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது தெரியும். நீங்க பார்த்துருந்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நன்றி. ஸோ நான் அவ்வளோ சொன்னேன், "அண்ணா ஏன்னா கஷ்டமான ஸ்டெப்பெல்லாம் தர்றீங்க? நான் எங்க ஊர் திருவிழாலலாம் டான்ஸ் நம்மலாம் ஊர் திருவிழா பார்த்துருந்துருப்போம். ஊர் திருவிழால எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க. நான் ஆடணும்னு ஆசைப்படுவேன். மனசுக்குள்ளேயே ஒருத்தன் ஆடிட்டு இருப்பான் ஜாலியா. ஆனா நம்ம ஆடணும்னு நெனைப்போம். ஆனா ஆட முடியாது. ஏன்னா அவ்வளோ கூச்சம், ஆடவும் தெரியாது. ஸோ ஆனா அண்ணனுக்கு தெரியும். எனக்கு ஆடணுங்கிற ஆசை இருக்கு. பட் அந்த ஒரு கூச்சம் அப்புறம் ஆடத் தெரியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் தடுக்குதுன்னு சொல்லி, "ஏய் நல்லா பண்றியேப்பா, நல்லா பண்றியேப்பா" அப்படின்னே சொல்லி ஆட வச்சுட்டாரு. ராஜேஷ் மாஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் எங்களோட கேமராமேன் அண்ணா. ஸோ ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஷாட் எடுத்த உடனே டக்குன்னு கிளம்பி போய், "அண்ணா ஒரு ப்ளேபேக் ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஒரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணன் கோவப்பட்டதே கிடையாது. ஏன்னா, அண்ணனோட குட்டி பசங்க 2 பேரும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, என்ன ரொம்ப பிடிக்கும். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்து ஒரு 2 நாள் பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க கூட இருந்தாங்க. அண்ணன் ஒரு நாளும் சலிக்காம ப்ளேபேக் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. "அண்ணா இன்னும் ஒரு ரீடேக் மட்டும் பண்றேன்." அவங்களே ஓகே போட்டாங்கப்பா. "அண்ணா ப்ளீஸ்ண்ணே" அப்படின்னு சொல்லி அண்ணங்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி ஆல்ரெடி டேக்லாம் அண்ணன் எனக்காக குடுத்தாரு. தேங்க் யூ. அண்ட் வந்து குஷிதா அ அ லாங்குவேஜஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு பார்டர்லாம் கிடையாது. ஸோ அ எப்படி சொல்றது? எனக்கு தான் லாங்குவேஜ் பிரச்சனை. அவங்க ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே பேசி எல்லாமே கன்வர்சேஷன்லாம் ஈஸியா இருந்துச்சு. ஸோ அவ்வளோ கூட நடிச்சாங்க. நெறைய சொல்லிக் குடுத்தாங்க. அவங்க ஆல்ரெடி நெறைய சீரியஸ் அப்படி இப்படின்லாம் பண்ணியிருக்காங்க. சூப்பரா நடிப்பாங்க. சில வாட்டி வந்து பார்த்துட்டீங்கன்னா, லாங்குவேஜ் தெரியாததுனால 1 டேக் 2 டேக் எக்ஸ்ட்ராவா வாங்கும்போது எனக்கு ஒரே ஹேப்பியா போயிடும். அப்ப நம்ம இன்னும் லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த நர்வஸ்னஸ் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளும் ஈஸியா பண்ணிற முடிஞ்சுது. குஷிதா ரொம்ப தேங்க்ஸ். அந்த கிஸ்ஸிங் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கீங்களான்னு. கம்ஃபர்டபுள் தான். ஆனா கிஸ்ஸுக்கெல்லாம் நோ அப்படின்னு தான் சொன்னாங்க. அது கிஸ் எல்லாம் சும்மா. அது சும்மா சீட் பண்ணி எடுத்துக்கிட்டது தான். அதுக்கப்புறம் எங்க எங்க டைரக்டர் சார், கருணாநிதி சார் ரொம்ப நன்றி. என்ன செலக்ட் பண்ணதுக்கு. பாலு சாருக்கு எங்களோட கோ டைரக்டர் சார்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. கோ டைரக்டர் சார்ஸ் தான் சஜெஸ்ட் பண்ணாங்க என்ன. அ கருணாநிதி அ பேர் இப்ப தான் கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லுக்ல பேர் போடுறாரு. ஃபர்ஸ்ட்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இன்ட்ரோ ஆகும்போது கர்ணன். அப்புறம் வந்து கருணாகரன். அப்புறம் கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, கருணாநிதி. ஏன்னா கான்ட்ரோவர்சிஸ் எதுவும் வந்துரக்கூடாதுன்னு சொல்லி, அண்ணன் வந்து கர்ணன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு பேர் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட பேரு. நம்ம ஏன் மத்தவங்களுக்காக மாத்திக்கணும்? எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து துணிச்சலா வந்து பார்த்தீங்கன்னா, கருணாநிதின்னு சொல்லி வச்சிருந்தாரு. எனக்கு அந்த கர்ணன் ஐயாவ ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஒரு மாரி கனெக்டிங்கா இருந்துச்சு ஸ்டார்ட்டிங்ல. அதுக்கப்புறம் அபிராமி மேம். ஐயோ! என்ன கியூட்டுங்க அவங்க. ரொம்ப கியூட்டுங்க. வந்து போஸ் வெங்கட் சார மிஸ் பண்ட்டேன். டக்குனு இந்த ரீல்ஸுங்கும்போது டக்குன்னு ஞாபகம் வருது. அவர் கொஞ்சம் பின்னாடி உட்கார்ந்ததுனால டக்குன்னு கவனிக்க முடியல. நானும் அபிராமி மேமும், கிஷோர் சாரும் வந்து பண்ணோம். ஒரு ரீல்ஸ் பண்ணியிருந்தோம். கேஷுவலா சார் கூட பண்ண முடியல. ஏன்னா, அன்னைக்கு சார் கிடையாது. சார் கொஞ்சம் அன்னைக்கு சாருக்கு டேட் கிடையாது. அ நாங்க வந்து பண்ண அபிராமி மேம் கூடயும், கிஷோர் சார் கூடயும் படத்துக்காக ஒரு ப்ரமோஷன் ரீல் பண்ணியிருந்தோம். அது கொஞ்சம் வைரல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சார் கேஷுவலா வந்துட்டு, "வாசா எப்போ நம்ம ரீல்ஸ் பண்றோம்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ! அது எவ்வளோ பெரிய மனசு வரணும். அது போக அண்ணனோட ஃபேமிலில இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் என்ன ரொம்ப பிடிக்குமா. அது சொல்றதுக்கே பெரிய மனசு வரணும்ல. ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் எங்களோட செல்லக்குட்டி அபி மேம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அவ்ளோ ஸ்வீட். ஐயோ! ரொம்ப கியூட்.
அவங்களோட கியூட்னஸ்க்கே ஒரு பெரிய லவ். அதுக்கப்புறம் எங்களோட பாக்யராஜ் சார். எல்லாரும் சொல்லுவாங்க, சின்ன வயசுலேருந்துன்னு சொல்லாதீங்கடா, எங்களுக்கு வயசான மாரி இருக்குன்னு சொல்லி. பட் இருந்தாலும் என்ன மன்னிச்சுக்கோங்கண்ணே, உங்ககிட்ட நான் நேர்ல சொன்னத இப்ப நான் சொல்லியே ஆகணும். 2011 அப்ப எனக்கு ஒரு 11 வயசு. நான் ஒரு 7த், 6த் படிச்சுட்டுருப்பேன். சார் வந்து மேட்டுப்பாளையத்தில இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்கூலுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டா வந்திருந்தாரு. நான் வந்து எஸ்ஆர்எஸ்ஐ ஸ்கூல். எனக்கும் அந்த ஸ்கூலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம். அ ஆனுவல் டேவ அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கருந்து நடந்தே வந்தேன். ஸோ சார வந்து பார்த்துட்டீங்கன்னா, அங்க பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாச்சு. பட் ஃபோட்டோஸ்லாம் அப்போ பெருசா எடுக்க முடியாது. அண்ட் பக்கத்துலயே முடியாதுல்ல. பட் அங்க தூரமா நின்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். சார்ட்ட கேட்டேன், "சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி. மெட்ரோ ஸ்கூல். என்னோட ரிலேட்டிவ். ஓகேண்ணே, ஓகேண்ணே. பட் இப்படி நம்மள பார்த்துருந்துருக்க மாட்டாங்க. பார்த்திருந்தாலும் ஞாபகம் இருக்காதுல்லங்க. ஒரு நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா 200, 300, 500 பேர பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஞாபகம் வச்சுக்க முடியாது. அ சாரோட மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். லவ் யூ சோ மச் சார். அண்ட் எங்க புரொடியூசர் அ டைரக்டர் சார் வந்து அடிக்கடி கேட்பாரு. "என்ன தான்டா பண்ணி நீ டைரக்டரா புரொடியூசர் சார மைக்கி வச்சிருக்கேன்னு." ஐயோ! சத்தியமா எதுவுமே இல்ல. நான் டைரக்டர் சார் கிட்ட பேசின அளவுக்கு கூட வந்து பண்ணேன்னா, புரொடியூசர் சார் கிட்ட பேசினது கிடையாது. பட் அவ்ளோ அன்பு. ஏன் இவ்ளோ அன்பு? ஆனா அந்த அன்புக்கு ரொம்ப நன்றி. அந்த அன்புக்கு எப்பவுமே நான் உண்மைக்குரியவனா இருப்பேன். அ டீசர்லேருந்தே நான் ப்ரமோஷன் ஆரம்பிச்சுட்டேன். காரணம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறணும். நம்மள நம்பி வந்து நம்மள நம்பின்னு சொல்லக்கூடாது. டைரக்டர் சார நம்பி தான். ஸோ வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே பண்ணியிருக்காரு. பட் ஈவன் தோ நம்மளையும் நம்பி வந்து பார்த்துட்டீங்கன்னா, இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க. ஸோ அது ரிஸ்க்குன்னே சொல்ல விடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ப்ரமோட் பண்ணிட்டுருக்கோம். மீடியா நண்பர்களான நீங்களும், இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களோட சப்போர்ட்ட குடுங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கிஷோர் சார், என்னங்க நடிப்பு! அடா! 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 ஆக்சுவலிங்க நான் வந்து நெறைய லேர்ன் பண்ணுவேன். ஏன்னா, இது தானங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு மூவி. நெறைய நர்வஸ்னஸ் இருந்தாலும் நெறைய லேர்ன் பண்ணுவேனா, அந்த மாரி வந்து பண்ணா நெறைய லேர்ன் ஃபர்ஸ்ட்டு சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறோம். ஸோ ரோல் ஆயிடுச்சு, ஆக்ஷன் சொல்ட்டாங்க. திடீர்னு சார் வந்து கேஷுவலா பேச ஆரம்பிச்சுட்டாரு. நான் இருந்துட்டு என்னடா திடீர்னு கேஷுவலா பேச ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு வேள கட் ஏதாவது பண்ணிட்டாங்களா? நம்ம தான் கவனிக்கலையா? அப்படின்னு. அதுக்கப்புறம் சார் அப்படின்னேன். பார்த்தா அதுதான் டயலாக். எவ்ளோ இயல்பா பேசுனாரு. அப்பா! அதெல்லாம் பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நன்றி சார். அண்டு எங்க அஸ்வின் விநாயகமூர்த்தி சார். அ அண்ணனோட மியூசிக் பயங்கரமா இருந்துச்சு. அதுலயும் வந்து பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல அப்பா! ஆக்சுவலி எப்படி சொல்றது? நாங்க அ நமக்கு நம்மளே ஹீரோவா பார்க்கும்போது, அது கொஞ்சம் ஓவரா இருக்கோ! அப்படிங்கிற மாரி தான் தோணும். ஆனா, என்னையே நான் ஹீரோவா பார்த்தது வந்து உங்களோட மியூசிக்கோட அந்த ஒரு செகண்ட் ஹாஃப்ல தான். ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நன்றிண்ணே. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எங்க சாருக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, அங்க நின்னு நெறைய பேசிட்டு இருந்தோம். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்ப அது நீங்க இல்லையா? ஆனா அதே மாரி தான் இருக்கீங்க. ஒரு வேளை எனக்கு தான் தெரியல போல. ரொம்ப சாரி. ஸோ வர்ற 28ஆம் தேதி நம்மளோட ஐபிஎல் இந்தியன் பீனல் லா படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும். உங்க வீட்டு பிள்ளையோட முதல் படம். அதனால எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் உங்களோட ஹானஸ்ட்டான ரிவ்யூ குடுத்துருங்க. இது ஒரு உண்மை சம்பவத்த வந்து பார்த்துட்டீங்கன்னா, பேஸ் பண்ணி எடுத்த படம். பட் ஈவன் தோ கொஞ்சம் அந்த ஒரு கற்பனைகள்லாம் இருக்கும். அ எவ்வளவு அநியாயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மக்களுக்கு எடுத்துட்டு போறோம். ஸோ வந்து நார்மலா நியூஸ் பேப்பர் படிக்கிறோம். நியூஸ் பேப்பர கடந்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுறோம். அப்ப இதுதான்ப்பா உண்மை. இவன் இப்படிதான்ப்பா அப்படின்ட்டு போயிடுறோம். ஆனா, அந்த நியூஸ் பேப்பருக்கு பின்னாடி, அந்த நியூஸ்க்கு பின்னாடி எவ்வளவு உண்மைகள் இருக்குன்னு சொல்லி, எவ்வளவு அரசியல் பலம் வாய்ந்த மக்கள் இருக்காங்க, பணம் வாய்ந்த மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம படம் எடுத்து சொல்லும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க் யூ.